பேசியிருக்கின்றார்கள். அதிலே ஒரு செய்தி, கியாமத்து நாள் என்பது வெள்ளிக்கிழமை அன்று வரும் அப்படி என்று கிழமையை பெருமானார் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். வெள்ளிக்கிழமையில் தான் இந்த உலகத்தினுடைய அழிவு நாள் ஏற்படும். எனவே தான் வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மா என்ற இந்த சிறப்பான வணக்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்து, உலகம் அழியப்படக்கூடிய அந்த நாளிலே இறைவனுடைய நெருக்கத்தோடு பெரும்பான்மையான மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜும்மாவுடைய வணக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்ற செய்தியும் உள்ளது. பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், வியாழக்கிழமை ரவு, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ரவு ஆயிடுச்சுன்னா குர்ஆன் எடுத்து ஓதுங்க, நல்ல அமல்கள் செய்யுங்க, ஹதீஸ்ல வருது ஸலவாத் ஓதுங்க. என்ன அர்த்தம்? வெள்ளிக்கிழமை என்பது மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுமே வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வை அஞ்சுகிறதாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வரும் பொழுதும் பறவைகள், விலங்கினங்கள் எல்லாம் இன்று அல்லாஹுடைய அழிவு நாள், கியாமத்து நாள் இருக்குமோ அப்படி என்று சொல்லி எல்லா ஜீவராசிகளும் அன்றைய தினம் அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை திக்ர் செய்கிறது அப்படி என்று கூட ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க, வியாழக்கிழமை இரவு வந்து விட்டால், அதாவது மகரிபிலிருந்தே வெள்ளிக்கிழமை இரவு ஆரம்பித்து விட்டது, வெள்ளிக்கிழமை இரவுல நிறைய திக்ர் செய்யுங்க, ஸலவாத் ஓதுங்க. சொல்லக்கூடிய காரணம் என்ன? வெள்ளிக்கிழமை அன்றுதான் மறுமையினுடைய நாள் ஏற்படும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் ஜும்மாவுடைய அமைப்பு அல்லாஹ் கொடுத்து, பெருங்கொண்ட மக்கள் அன்று இறைவனுடைய அந்த அழைப்பை ஏற்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு அன்றைய தினம் இருக்கிறது. உலகம் அழியக்கூடிய தினம் அன்று இருக்கிறது. அதனால தான் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருப்பதற்காக ஜும்ஆ என்ற ஒரு அமைப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று ஹதீஸின் கருத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, கியாமத்து நாளை பற்றி பெருமானார் அவர்கள் பேசுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கியாமத்துக்கு சமீபமாக ஆங்காங்கே அழிவுகள் ஏற்படும், இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பெல்லாம் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இன்று வருடந்தோறும் 3 வருடத்துக்கு ஒரு முறை அல்லாஹ்வுடைய கோப பார்வை ஏற்பட்டு இயற்கை சீற்றங்களாக, புயல்களாக, மழை நீரால் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் அழியக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இன்னைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பெரும்பாலும் வானிலை ஆய்வு அறிக்கையை அன்றாடம் பார்த்து கொண்டு நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நம்முடைய நகர வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கையாக மாறிவிடுமோ அப்படி என்று அஞ்சக்கூடிய அளவுக்கு ஏற்படுகிறது. என்று மழையினுடைய வானிலை ஆய்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலை நோக்கி, அரபுக்கடலை நோக்கி இருக்கிறது, அது வலுவடைந்தால் மிகப்பெரிய புயலாக மாறும், இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று அந்த அறிக்கை வர நகர மக்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் பல தண்ணீரால் ஏற்படக்கூடிய அழிவுகளையும் சேதாரங்களையும் சில ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை போன்ற நகர மக்கள் எல்லாம் மழை வந்துவிடுமோ, நம்முடைய வாகனங்கள் சேதமாகிவிடுமோ, நம்முடைய மற்ற வாழ்வாதாரங்கள் சேதமாகிவிடுமோ என்றெல்லாம் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஒரு புயல் காற்றை பற்றி குர்ஆனிலே சொல்லுவான். 8000 ஆண்டுகள் இன்றிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலிருந்து 6500 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு சம்பவம். அந்த சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுவான் ஒரு புயல் காற்றை பற்றி. எப்படிப்பட்ட காற்று என்று சொன்னால், ஆது சமூத் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று சவுதி அரேபியாவுடைய ஜிசான் என்ற ஒரு மந்தகா, யமனுடைய பார்டரிலே, அங்கே ஒரு மிகப்பெரிய புயல் காற்றை அல்லாஹ் வீச செய்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான். ஆது சமூத் என்ற ஒரு மிகப்பெரிய வலுவான கூட்டம். எப்படிப்பட்ட படைப்பு என்று சொன்னால், கைகளை கொண்டு மலைகளை குடையக்கூடிய சக்தியை நான் கொடுத்தேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். கைகளை கொண்டு இந்த ஆது சமூதுடைய கூட்டம் இன்னைக்கும் அகழ்வு ஆராய்ச்சி அங்கே நடக்கிறது. சவுதி அரேபியால சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல ஆது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த இடத்துல அகலி, அதாவது அங்கே அகழ்வு ஆராய்ச்சி நடைபெற்று பிரம்மாண்டமான மண்டை ஓடுகள் கிட்டத்தட்ட 15 அடி 20 அடி வாழ்ந்த மக்களுடைய அந்த எலும்பு கூடுகள் எல்லாம் எடுத்து பார்க்கப்படுகிறது, ஆராய்ச்சி செய்யப்படுகிறது. பெருமானார் அவர்கள் மண்ணுக்கு கீழே நடந்தது, மண்ணுக்கு மேலே நடந்தது,
விண்ணுக்குள் நடைபெற்ற எல்லா செய்தியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அந்த இடத்தின் வழியாக பெருமானார் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தில் புறப்படும் போது கூட சஹாபாக்களை எல்லாம் முகத்தை மூடிக்கொண்டு உடனே இந்த இடத்தை விட்டு வேகமாக புறப்பட்டு விடுங்கள், இங்கே அல்லாஹ்வுடைய வேதனை நடந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆது சமூது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்ட இடம், மிகப்பெரிய புயல் காற்று. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் ஹாக்கத்து மல் ஹாக்கா வமா அத்ராக மல் ஹாக்கா, சத்தியம் இது சத்தியம். என்ன சத்தியம் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆது கூட்டத்தார்கள் பேரழியோடு வேகமாக சுழற்சி செய்யப்பட்ட புயலால் அழிக்கப்பட்டது. சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின், 7 இரவுகள் 8 பகல்கள் வீசப்பட்ட காற்றால் அவர்கள் பேரித்தம்பலம் மட்டைகளால் எப்படி அழிக்கப்பட்டு கீழே பூமியிலே அழிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று சக்கையாக பிழியப்பட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. 7 இரவு 8 பகல் தொடர்ச்சியாக. கஜா புயலுடைய வேகம் 120 சொல்றான். இன்னும் என்னவோ புயல்கள் வந்தது, 120 130 புயல்களை எல்லாம் நாம் வேக காற்றுகளை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஆது சமூது கூட்டத்தார்கள் அவர்கள் பறந்து மலையிலே அல்லாஹ் தஆலா அவர்களை பால மாதிரி அடிக்க வச்சு அப்படியே சக்கையாக்கணும்னு அல்லாஹ் சொல்றான். அவனுடைய சக்தி எப்படிப்பட்டது? 15 அடி 20 அடி வாழ்ந்திருக்கிறான். 8000 வருஷத்துக்கு முன்னாடி ஆது சமூதுடைய கூட்டத்தார்கள், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம்லாம் அவர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்துடைய தாவா பிரச்சாரத்திற்காக வந்தார்கள். நபிமார்களை புறக்கணித்தார்கள், அல்லாஹ்வுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட நாள் பார்த்தான், எல்லாரையும் என்ன செஞ்சான்? ஒரு புயல் காற்றை கொண்டு அடித்தோம்னு சொல்றான். அவருடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, கைகளால் மலைகளை குடையக்கூடிய சக்தி. கற்களை அப்படி நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு தர்மாக்கோல் இருக்குல்ல, தர்மாக்கோல்ல நம்ம ஒரு எப்படி ஏசா கைகளை வச்சு பிக்கிறோமோ அந்த மாதிரி மலையை குடையக்கூடியவர்கள். தர்மாக்கோலால் நம் கைகளை வைத்து எப்படி குடைகின்றோமோ அதே போன்று மலைகளை குடையக்கூடிய இன்று இருக்கக்கூடிய ராட்சச இயந்திரம் என்று சொல்லக்கூடிய பொக்லைன் போன்ற, ஹிட்டாச்சி போன்ற பொக்லைன் இருக்குல்ல, இதை விட கடும் சக்தி வாய்ந்த கைகளுடைய பவர்களை கொண்டவர்கள் ஆது சமூதுடைய கூட்டம். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சக்தியை கொடுத்தான். 7 இரவுகள் சஹரஹா அலைஹிம் சபஅ லயாலின் வ தமானியத அய்யாமின் ஹுசூமன் ஃபதரல் கௌம ஃபீஹா ஸரஆ. 7 இரவுகள் 8 பகல்கள் கடுமையான புயல் காற்றை கொண்டு அவர்களை அழித்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லுவான். ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, நான் கொடுக்கப்பட்ட அந்த புயல் காற்றிலால் யாரும் மிஞ்சினீர்களா? பாக்கியா, யாரும் இருந்தீங்களா? எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அழிச்சான். ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, அதிலே பாக்கி பெற்ற யாராவது ஒருவரை நீங்கள் பார்த்தீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். பார்த்தீங்களான்னு நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன 8000 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தோம்? 8000 வருஷத்துக்கு பிறகு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆது சமூதுடைய கூட்டத்துடைய கணக்கின்படி. அல்லாஹ் என்ன கேட்கிறான்? ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, தரா நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு கேட்டா நம்ம எங்க பார்க்கிறது? அதான் பார்க்கிறோமே. அகழ்வு ஆராய்ச்சி ஆது சமூதுடைய கூட்டத்திலே இன்னைக்கு சவுதி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. பிரமாண்டமான தலைகள். ஒரு கட்டத்தில் பெருமானார் அவர்கள் இந்த இடத்துல ஆது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய சக்தி வாய்ந்தது இப்படின்னு குர்ஆன் சொல்லியது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இடத்து வழியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செய்யும் போது சஹாபாக்களுக்கு இது அல்லாஹ்வுடைய கடும் வேதனை செய்யப்பட்ட இடம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் கேட்டார்கள். ஆனால் இன்னைக்கு அகழ்வு ஆராய்ச்சி என்ற அடிப்படையில் சவுதியிலே அங்கே ஜிசானிலே ஆது சமூது கூட்டத்தார்கள் வாழ்ந்த அந்த இடத்துல அகழ்வு ஆராய்ச்சி செய்கிறார்கள். பிரம்மாண்டமான தலைகள், பிரம்மாண்டமான உருவங்களுடைய எலும்பு கூடுகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது. அதைத்தான் அல்லாஹ் சொன்னா, ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா. வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க, பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க. இல்ல சிறந்த அந்த செய்தியை பார்க்கணும்னா கூகுள்ல போய் ஆது சமூதுடைய கூட்டத்தார்களுடைய அகழ்வு ஆராய்ச்சியின் சவுதி அரேபியான்னு ஆங்கிலத்தில் நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய படங்கள் எல்லாம் வரும். அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், 8000 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு புயல் காற்றால் அழிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சமூகமாக வாழ்ந்த ஆது சமூதுடைய கூட்டத்தை ஃபஹல் தரா லஹும் மின் பாக்கியா, நீர் பார்த்தீர்களா? அந்த யாரேனும் அதிலிருந்து விடுபட்டவர்களை நீங்கள் பார்த்தீர்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கின்றான் என்று சொன்னான். மலை என்பது ஒரு பக்கம் அல்லாஹ் தஆலா வனஸல் முபாரகா மாஅம் முபாரகா வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅம் முபாரகா. அல்லாஹ் சொல்வான், வானத்திலிருந்து அருள்மலை என்பது உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய முபாரக்கு, பரக்கத் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான்.
வஜன்னாத்தின் வஹப்பல் ஹசீன். அது எதற்கு தெரியுமா? பூமி காய்ந்து போன மரக்கட்டைகள் செழிப்பாகுவதற்கும் நீர் ரோடைகள் செழிப்பாக ஓடுவதற்கும் நாம் உங்களுக்கு அருள்மறையை பரக்கத்தாக தந்திருக்கின்றேன். மலை என்பது ஒரு பக்கம் பரக்கத் முபாரக் என்று குர்ஆன் சொல்கிறது, இன்னொரு பக்கம் அல்லாஹ்வுடைய அருள்மலை அது வேதனை மலையாக மாறி மனிதர்களுடைய இயற்கை சீற்றத்திற்கும் அழிவிற்கும் ஒரு காரணமாகவும் அமையக்கூடியதாக மலைகள் இருக்கிறது. இன்னைக்கும் வானிலை ஆராய்ச்சியால் வங்கக்கடலில் உருவாக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இன்னென்ன பகுதியில் மழை பெய்யும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அன்றுதான் வெயில் பல்லிழித்து கொண்டு அடித்துக் கொண்டிருக்கிறது. கணிக்க முடியாது எந்த பகுதியில எத்தனை சென்டிமீட்டர் பெய்யும், பாண்டிச்சேரியில் பெய்யுமா, காரைக்காலில் பெய்யுமா, சென்னையில் அடிக்கும் என்று சொல்கின்றார்கள். சில கணிப்பின் அடிப்படையில் மழை பெய்கிறது என்றாலும் குறிப்பிட்ட அவர்களுடைய அறிக்கையை நீங்கள் பார்த்தால் தெரியும். மிதமாக, அளவாக, கனமாக வாய்ப்பு உண்டு. அதுதான் கருவியெல்லாம் நம்மளே சொல்லாம நாளைக்கு மழை பெய்யக்கூடும், தஞ்சாவூரில் மிதமாகவும் பெய்யலாம், குறைவாகவும் பெய்யலாம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் நாகைய கறக்கல. எல்லாமே சென்னையில அவங்க சொன்ன அந்த பில்டப்புக்கும் இன்னைக்கு சென்னையில ஒரு நாள் மட்டும் மழை பெஞ்சு வெயில் அடிக்குது. அதுல என்ன செய்யறான், மீம்ஸ் என்ன போடுறான், ஓம் பேச்ச வானிலை ஆராய்ச்சி பேச்சை கேட்டு தானே நாங்க பிரெட் எதுவுமே கிடைக்காது, பால் கீரெல்லாம் வீட்டுல ஸ்டாக் பண்ணி வச்சிருக்கிறோம், கார்களை எல்லாம் பிரிட்ஜுக்கு மேல விட்டுருக்கிறோம், கடைசியில பார்த்தா சொன்ன மழை பெய்யலையே, அதுதான் விஜயவாடாக்க போயிருச்சா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கணித்து ஒரு இடத்தில் குறிப்பிட்டு இந்த மழை பெய்யும், இந்த மழையால் இத்தனை அழிவுகள் ஏற்படும் சொல்ல முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு வந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தத்ரி யுனஸிருல் கைஸ், மழை என்பது எத்தனை சென்டிமீட்டர் எங்க பெய்யும்னு சொல்லி. எந்த ஒரு அழிவையும் மனிதன் இயற்கை சீற்றம் வந்ததற்கு பிறகுதான் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம் என்று அதற்கு பிறகுதான் அவர்கள் யோசனை செய்கிறார்களே தவிர இயற்கை சீற்றத்திற்கு முன்பு, அல்லாஹ்வுடைய இயற்கையான அமைப்புக்கு முன்பு, அந்த திட்டத்திற்கு முன்பு எந்த திட்டமும் தோல்விதான் என்பதை இதுவரை எத்தனை விஞ்ஞான ஆராய்ச்சியில் வந்தாலும் சொல்ல முடிகிறது. நேபாளத்தில் பூகம்பம் ஏற்படுகிறது. சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நேபாளத்தில் கடும் பூகம்பம் ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இறந்தார்கள். பல இடிபாடுகளுக்கு மத்தியிலே மக்கள் அவதிப்பட்டு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அந்த நேபாளத்தில் ஏற்பட்ட அந்த இடிபாடுகள், அந்த பூகம்பத்தால், அந்த பூகம்பத்தை பத்தி சில ஆய்வாளர்கள் செய்தியில பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தொலைக்காட்சியில். அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன், அதுல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள், சுனாமி இது போன்ற இயற்கை சீற்றங்கள் வருவதற்கு முன்பே இவ்வளவு கருவிகள், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கருவிகளை எல்லாம் நாம் இன்னைக்கு வச்சு பார்த்தாலும் அதை முன்னாடியே கண்டறிஞ்சு அதுல இருந்து மக்களை விடுபடுத்த முடியலையே. ஆயிரக்கணக்கான உயிர்கள் சென்றதற்கு பிறகுதானே அதை உணர முடியுது. இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பெருங்கொண்ட ராட்சச இயந்திரங்களை எதற்கு பாலஸ்தீனை அழிப்பதற்காக உதவுகின்ற அமெரிக்காவில சில பகுதிகள், அந்த அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய புயல் காற்று ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் சாப்பாட்டுக்கு திண்டாடி கொண்டிருக்கின்றான். போன வாரம் செய்தி, மின் கம்பங்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு கரண்ட் கிடையாது. மிகப்பெரிய அமெரிக்கா வல்லரசு நாடு என்று சொல்கின்றான். எவன் பலஸ்தீன ஏழை மக்களை, அப்பாவி மக்களின் மீது குண்டு பொழிவதற்காக இஸ்ரேலுக்கு நீ என்ன வேணாலும் செய்ய, உனக்குண்டான ஆயுத சப்ளை நான் செய்யறேன்னு சொல்லி குறிப்பிட்ட சில அமெரிக்காவுடைய சில பகுதிகளில் அவனுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த தண்டனை என்ன, என்னுடைய பாலஸ்தீன் மக்களுக்கு கரண்டை துண்டித்து அவர்களுக்கு உணவு இல்லாமல் பட்டினி போடுகின்றாயா? அல்லாஹ்வுடைய கோப பார்வை லேசாக எட்டி பார்த்திருக்கிறது. அமெரிக்காவின் மிகப்பெரிய சூறாவளி காற்றால் அமெரிக்காவினுடைய சில பகுதிகளிலே இன்னைக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய சில பகுதிகளிலே இன்று கரண்ட் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய சில பகுதிகளிலே இடிபாடுக்குள் சிக்கி நிறைய மக்கள் சேதமடைந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கோப பார்வையினுடைய லேசான ஒரு சாம்பிள் என்று சொல்லலாம். ஆனால் இது தொடர்ந்தால் அப்பாவி பலஸ்தீன் மக்களின் மீது குண்டு மலையை பொழிவதற்கும், அந்த போராட்டத்திற்கு இஸ்ரேலுக்கு ஆதரவு, மோடியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து அப்பாவி பாலஸ்தீன் மக்களுக்கு எதிராக யாரெல்லாம் சப்போர்ட் செய்கின்றார்களோ அவர்கள் ஆளக்கூடிய எல்லா நாட்டிலும் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் என்பதை அல்லாஹு தஆலா அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன புயலை கொடுத்து அல்லாஹு தஆலா சோதித்திருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக மனிதர்களுடைய உள்ளத்திலே இன்னைக்கு இரக்கம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ நேபாளுடைய அந்த பூகம்பத்தில் இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அதிலே ஒரு பாயிண்ட் பேசுறார். என்னன்னு சொன்னா,
நேபாளத்தில் பூகம்பம் வந்தது, நிறைய இடிபாடுக்குள் சிக்கப்பட்டு நிறைய பெரிய அழிவு ஏற்பட்டது. இந்த பூகம்பங்கள் எல்லாம் முன்னாடியே கண்டுபிடிப்பதற்குண்டான வானிலை ஆராய்ச்சி மையத்தெல்லாம் பார்த்தா எந்த ஒரு தகவலும் முன்னாடியே நம்மளால சொல்ல முடியல. சுனாமியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், முன்னாடியே சொல்ல முடியல. சொல்ல முடியுமா? சுனாமி வர இருக்கிறது, எனவே எல்லோரும் ஜாக்கிரதையா இருங்க, சொல்ல முடியல. வந்ததற்கு பிறகு கவலைப்படுகின்றோம். அப்போ அவர் சொல்றாரு, நேபாளத்திலே பூகம்பம் நடப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு அங்கே பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி கேமராவுடைய அந்த ஃபுட்டேஜ்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்கின்றார், நேபாளத்தில் எங்கெல்லாம் பூகம்பம் ஏற்பட்டதோ அந்த ஏற்படப்பட்ட அந்த இடத்துல, வணிக வளாகத்தில், பஜார்ல வைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல ஒரு அதிசய காட்சியை பார்க்கின்றார்கள். என்ன காட்சி? அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் தன்னுடைய குட்டிகளோடு இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி. அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் அந்த எந்த இடத்துல அழிவு ஏற்பட இருக்கின்றதோ அந்த அழிவுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய கூட்டமாக செல்கிறது. அதை பார்க்கிறார்கள். அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொல்றாரு, நாம சிசிடிவி நம்முடைய வானிலை ஆராய்ச்சி கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து வங்கக்கடலிலே என்ன நடக்கிறது, அரபு கடலிலே என்ன நடக்கிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்வதையும் தாண்டி ஒரு நகரத்துல, ஒரு கிராமத்துல அங்கிருந்து எல்லா ஜீவராசிகள், மிருகங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து கூட்டமாக வேற இடத்திற்கு சென்றால் அங்கே ஏதோ ஒன்று நடக்க இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன சொல்றாரு ஸ்டேட்மெண்ட்? மிருகத்துக்கு தெரியுது, மிருகங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனை வருவது தெரிகிறது. இங்கே நாளை அல்லாஹ்வுடைய வேதனை வருவது உண்டு. அதனால நிறைய சில ஜீவராசிகள் பாதிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் அவர்கள் சொன்ன கருத்து அங்க இருந்து புறப்படுகிறது என்று சொன்னால், அப்ப அவர் என்ன சொல்றாரு, நாம இந்த மிஷினரியை நோட்டமிடுவதை விட கால்நடைகளை நோட்டமிட்டால் அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து சென்றால் அங்கே ஏதோ விவகாரம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதையே நாம கண்காணிக்க கூடிய வேண்டும் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முன்பு மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும் தான் தெரியாது, அனைத்து ஜீவராசிகளுக்கும் தெரியும்னு சொன்னாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் அவர்கள் சொன்ன வாக்கு, அல்லாஹ்வுடைய வேதனை வருவது மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தெரியாது, ஜீவராசிகளுக்கு தெரியும் அப்படி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் பேசுகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் அவர்கள் எல்லாவற்றையும் பற்றி பேசிவிட்டு சென்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இயற்கை சீற்றம், புயல் காற்று வீசுகிறது. நமக்கென்று பெருமானார் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மழை அதிகமாக வரும் என்று சொன்னால், புயல் காற்று வீசினால் பெருமானார் அவர்கள் ஒரு துஆவை ஓதுவார்கள். இறைவா, இந்த புயல் காற்றினுடைய நன்மையை எங்களுக்கு தந்து இதனுடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆ செய்ய கற்றுக் கொடுத்தார்கள். புயல் காற்று என்பது நன்மையாகவும் அமையும், தீமையாகவும் அமையும். மதீனத்து புழுதி ஏற்பட்டு மதீனத்திலே ஒரு காற்று ஏற்படும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் முகத்தை மூடும் பொழுது, முகத்தை மூடாதீர்கள், மதீனத்தினுடைய மண்ணை நீங்கள் உங்களுடைய உடலிலே பற்றால் அது வெண் குஷ்டத்திற்கு மருந்து என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு புயல் என்பது நமக்கு நன்மையாகவும் மாறும், தீமையாகவும் மாறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மழை காலங்களிலே தவளைகள் சப்தமிடுகிறது. அந்த தவளையினுடைய சப்தம் என்பது அல்லாஹுவை அது திக்ர் செய்கிறது. தவளையினுடைய சப்தம் மழை காலங்களிலே எங்கு பார்த்தாலும் பார்க்கலாம், அது அல்லாஹுவை திக்ர் செய்கிறது. எனவே லா தக்துலு, அதை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தவளையினுடைய சத்தம் என்பது அல்லாஹுவை திக்ர் செய்கிறது. லா தக்துலு, அந்த தவளையை நீங்கள் கொலை செய்யாதீர்கள் அப்படின்னு பெருமானார் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மழை காலங்கள், சீதோஷண நிலை மாறும் பொழுது சில நோய்கள் வருகிறது. டெங்கு, மலேரியா, டைபாய்டு என்று ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் ஒரு பேரை பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். சில வருடத்திற்கு முன்பு டெங்கு பீக்காக இருக்கப்பட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அந்த இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, டெங்கு ரொம்ப பீக்கா இருக்கு, எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லி காட்டுகின்றார், தவளை இனம்
குறைந்து விட்டால் டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவும் அப்படி என்று சொன்னார். தவளை இனம் குறைந்து விட்டால் டெங்குக்கும் தவளைக்கும் என்ன சம்பந்தம்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானார் அவர்கள் தவளையை கொல்லாதீர்கள் அப்படி என்று சொன்னார்கள். ஒரு நபித்தோழர் கூட வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தவளையை நான் சாப்பிட அனுமதி தாருங்கள். இன்னைக்கும் சைனாவில் தவளை 65 தவளை கிரில் எல்லாம் போட்டு தவளை எல்லாம் என்ன செய்யறாங்க, சிக்கன் மாதிரி அது ஒரு டிஷ் ஆகி போச்சு இன்னைக்கு தவளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அனுமதி கொடுக்கல, தவளையை கொல்லுவதற்கு அனுமதி இல்லை, அதை சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். இன்னைக்கு டெங்கு அதிகமாக பரவுவதற்குண்டான காரணம் தவளை இனம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு சொன்னா, தவளை இனங்கள் அதிகமாக குளம் குட்டையில் இருந்தால் மட்டுமே டெங்குனுடைய அந்த பாக்டீரியா என்பது தவளைக்கு பிரியமான உணவு. நமக்கு எப்படி பிரியாணி ரொம்ப விசேஷமான உணவோ அதே போன்று தவளைக்கு அந்த டெங்கு சம்பந்தப்பட்ட பாக்டீரியா இருக்குல்ல, தவளை பார்த்தால் விடாது, பசிக்கு அதுக்கு சிறப்பான உணவு. எனவே அந்த டெங்கு பரப்பக்கூடிய அந்த பாக்டீரியாவை தவளை தேடி தேடி சென்று சாப்பிடும். அதனால தவளை இனம் பிறகிவிட்டால் டெங்குனுடைய டிசீஸ் குளம் குட்டையில் இருக்காது அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடித்து டெங்கு குறைய வேண்டும் என்று சொன்னால் தவளைகள் பெருக வேண்டும் என்று இன்னைக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவளையை கொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லி காண்பித்தார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற நல்ல பெருமானார் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர மூட பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடாது. ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸுக்கு மீண்டும் வருகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த அரபுலகத்திலே எந்த சிலை வணக்க வழிபாட்டை நான் அழித்து ஒழித்தேனோ, சிலை வணங்குவதை இந்த அரபு தேசத்திலிருந்து நான் இப்பொழுது ஒழித்து விட்டேன். கியாமத்துக்கு சமீபமாக மீண்டும் இந்த அரபுலகத்திலே சிலையை மீண்டும் கொண்டு வராத வரை கியாமத்தில் நடக்காதுன்னு சொன்னாங்க. மீண்டும் அரபுலகத்துல இந்த சிலையை மீண்டும் இந்த அரபு மக்கள் கொண்டு வராத வரை உலகம் அழியாது என்று பெருமானார் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. அதை இன்னைக்கு வெளிச்சமாக பார்க்கலாம். சல்மான், அப்துல்லா பின் சல்மான் அவருடைய தங்க உருவச்சிலை 2 டன் உள்ள உருவச்சிலையை ரியாத், ஜித்தா போன்ற பெருநகரங்களிலே வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். சவுதி அரபனுடைய அதிகமான இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு சவுதி மீண்டும் பழைய கொள்கையை நோக்கி, மீண்டும் பழைய பாரம்பரியத்தை நோக்கி என்ற அடிப்படையில் லாத், உஸ்ஸா போன்ற முன்னால் உள்ள அஸ்னாம்கள் என்ற சிலைகளை மீண்டும் அது நினைவு சின்னமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான பேர் அரசாங்கத்திற்கு ட்விட்டர் செய்திருக்கிறார்கள். எல்லா பாரம்பரியத்தையும் கொண்டு வந்தல்ல, அந்த மாதிரி லாத், உஸ்ஸாவுடைய அந்த சிலைகளை மீண்டும் வைத்து என்ன செய்யுங்க, இது ஒரு பாரம்பரியம், முன்னால் அரபிகள் வணங்கிய தெய்வங்கள் என்று கொண்டு வர வேண்டும் என்பதற்குண்டான முனைப்பை இன்று சவுதி அரசாங்கம் காட்டிக் கொண்டிருக்கிறது என்று நாம் கேள்விப்படும் பொழுது கியாமத் நாள் நெருங்கிவிட்டது. பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், எந்த அரபு உலகம் ஷிர்க்கை விட்டும் ஒழித்து ஏகத்துவ கொள்கையை முழக்கக்கூடிய அல்லாஹு அக்பர் என்ற இந்த முழக்கத்தை கொண்டு வந்தேனோ, இதே தேசத்திலே மீண்டும் லாத், உஸ்ஸாவுடைய அஸ்னாம்கள் வராத வரை கியாமத் நாள் வராது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரிலே இன்னைக்கு அரபு அரசாங்கம் மீண்டும் அந்த சிலைகளை கொண்டு வருவதற்குண்டான ஒரு முயற்சியிலே ஆரம்பமாக சல்மானுடைய உருவச் சிலை தங்கத்திலே உருவாக்கப்பட்டு அது வீதிகளிலே வைக்கப்படக்கூடிய ஒரு செய்தியை நாம் பார்க்க முடியும். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், ரியாத், நஜ்தி என்ற தேசத்தில் தான் ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும் என்று சொன்னார்கள். ஷைத்தானுடைய கொம்பு மாதிரி 2 பில்டிங் கட்டி வச்சிருக்கிறார் ரியாத்ல. பெருமானாருடைய சக்தி வாக்கு சகோதரர்களே. அப்போ நாம நினைக்கிறோம், அட ஷைத்தான் இது போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிக்கப்பட்ட அந்த சிலை வணக்கங்களை மீண்டும் கொண்டு வருகிறாயா என்ற ஆதங்கம் நமக்கு வருதா இல்லையா? அந்த ஆதங்கம் நமக்கு நாமே சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு டெங்கு காய்ச்சலை பற்றி நம்ம பேசணும். இன்னைக்கு அம்மை நோய்னு வருது. இன்னைக்கு தொழுறாங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த அம்மை நோய் என்பது ஒரு திரு உருவச்சிலையால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அம்மனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வேதனை என்று நினைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய பெண்கள், குறிப்பாக ஆண்கள், பெண்கள் அதிகமாக
அம்மனுக்கு நீ துரோகம் செஞ்சிட்ட, எனவே அம்மன் கோவில்ல போய் வழிபடு, அம்மன் கோவில்ல போய் பால ஊத்து, அபிஷேகம் செய்ய, இந்த சாமியார பாரு, 3 நாளைக்கு இந்து மக்களுடைய முறைப்படி உன்னுடைய வீட்டிலே மஞ்சள் தேய்ன்னு சொல்லி அப்படிப்பட்ட சிறுக்கான காரியங்களை அம்மை நோய் என்ற பெயரிலே செய்து கொண்டிருக்கின்றோமே. இதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு தான். சிலை வணக்கத்தை தான் ஒழித்து விட்டார்களே, மீண்டும் ஏன் உருவச்சிலை? ஆனால் இஸ்லாமியர்கள் தொழக்கூடியவர்கள் வீட்டுல பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சுதா, எனவே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. வீட்டுல பிள்ளைக்கு அம்மா போட்டுருச்சுதா, காணிக்கை செலுத்துறேன்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். டெங்கு, மலேரியா, டைபாய்டு போன்ற இந்த வைரஸ் காய்ச்சலைகளை போன்றதான் அது ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு என்ன மருந்து இருக்குமோ அந்த மருந்தை சாப்பிடாம மீண்டும் ஷிர்க்கை நோக்கிய ஒரு சிந்தனையை நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் மறக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அம்மை நோயா, அம்மை நோய் வந்தால் என்ன சொல்ல வேண்டும்? சூரத்துல் அர்-ரஹ்மான் இருக்கல்லவா, அர்-ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் தண்ணீர்ல ஓதி ஃபபி ஐயி ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான் சொல்லும்போது ஓதி ஊதுங்க. எத்தனை ஃபபி ஐயி ஆலாயி ரப்பிக்குமா துகத்திபான் வருதோ அந்த வசனம் ஓதும் போதெல்லாம் அந்த தண்ணீரிலே ஊதி 3 நாட்கள் அர்-ரஹ்மான் சூராவை ஓதி குடித்தால் அம்மை நோய் சென்றுவிடும். எனக்கு நமக்கு வழிகாட்டப்படவில்லையா? குர்ஆனை விட்டுட்டு இன்னைக்கு சிலை வணக்கத்திற்கு மீண்டும் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் பெருமானார் அவர்கள் சொல்லிய முன் வாக்கு. அது கியாமத்து நாளைக்கு முன்னாடி எந்த சமூகத்திலே ஏகத்துவத்தை நான் பிரச்சாரம் செய்தேனோ அந்த ஏகத்துவம் மறைந்து மீண்டும் திரு உருவச்சிலையை